Welcome students, welcome back to Accounts with Aish. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல நம்ம 3 क्वेश्चन பார்க்க போறோம். क्वेश्चन நம்பர் 18, क्वेश्चन நம்பர் 19 and क्वेश्चन நம்பர் 20 in page number 6.89ல நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம யூஸ் பண்ற புக் பாத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ற புக் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ப்ரொஃபசர் TS ரெட்டி, டாக்டர் Y ஹரிபிரசாத் ரெட்டி மாகம் பப்ளிகேஷனோட புக். ஸோ நம்ம இந்த புக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 18 ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி போடணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் ஸ்டில் 17th வரைக்கும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அதோட பிளேலிஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு லிங்காக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இது வரைக்கும் நம்ம போட்ட சம்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 18th சம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 18th சம்மோட கொஸ்டின் ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். In a company, the PV ratio is 40%. By what percentage must sales be increased to maintain the same contribution when A, option A என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% reduction in selling price and option B 20% decrease in selling price. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. we have to work out two options. ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடணும். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, PV ரேஷியோ 40% அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றா நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா by what percentage must sales be increase. சேல்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து சேமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பை வாட் பர்சன்டேஜ் சேல்ஸ் டு பி இன்க்ரீஸ் டு மெயின்டைன் தி சேம் கான்ட்ரிபியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின் நம்பர் 18 இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அ ட்ரிக்கி கொஸ்டின் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இதில் டேரெக்டாகவே இருக்காது கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் டு have to maintain a same contribution சேமாக தான் இருக்கணும். பட் சேல்ஸ் மட்டும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் சேமாக இருக்கும்ன்றது தான் கொஸ்டின். ஸோ இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கதை நம்ம எழுதியாச்சு கிவனில். தட் இஸ் PV ரேஷியோ 40% அப்படின்றத நம்ம எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 10% ரிடக்ஷன் இன் செல்லிங் ப்ரைஸ், அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு இப்படி கேட்டிருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வி ரிக்வயர் தி கான்ட்ரிபியூஷன். ஸோ டு ஃபைண்ட் அவுட் தி கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷனுக்கு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. பட் நம்மளால் அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு அதுக்கான டேட்டா வந்து கொஸ்டினில் நம்மளுக்கு கொடுக்கல, வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா PV ரேஷியோ ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் நம்ம PV ரேஷியோ யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வெறும் PV ரேஷியோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா PV ரேஷியோ ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ PV ரேஷியோ ஃபார்முலா என்ன, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100. இதுதான் நம்மளுக்கு PV ரேஷியோட ஃபார்முலா. PV ரேஷியோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதோட எக்ஸ்பான்ஷன் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. ஓகேவா, அதை தான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் PV ரேஷியோ அப்படின்றத நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் ஆல்ரெடி வந்து 40% கொடுத்துருக்கனால நம்ம 40 எடுத்து இங்கே போட்டுக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை 100. ஏன்னா நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா வேல்யூ இல்லை. ஸோ அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்படியே போட்டுறோம். சேல்ஸ் வந்து 100 போட்டுக்கோம். ஏன் நம்ம சேல்ஸ் 100 போட்டுக்கோம், கொஸ்டினில் நம்மளுக்கு சேல்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. பட் நம்ம ஏன் சேல்ஸுக்கு 100 போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக செல்லிங் ப்ரைஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100ன்னு நம்ம வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் ரிட்டன் சேல்ஸ் வந்து 100 அப்படின்றத நம்ம எழுதியிருக்கோம் இன்டூ 100. ஸோ ஃபார்முலா படி நம்மளுக்கு PV ரேஷியோக்கு மட்டும்தான் 100 வரும். ஸோ அதனால் நம்ம 100 எழுதியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். PV ரேஷியோ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, சேல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 100, கான்ஸ்டண்ட்டாக 100 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 100 இன்டூ ஃபார்முலாவில் 100 இருக்குது. இப்போ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 100ம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக கான்ட்ரிபியூஷன் 40 மட்டும் தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 40. ஸோ நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா we are finding out the variable cost. வேரியபிள் காஸ்ட் நம்ம எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்தராக நம்மளுக்கு வரக்கூடிய கேல்குலேஷன்ஸ் லைக் நம்ம நியூ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு வந்து இந்த வேரியபிள் காஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் காஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன், இதுதான் நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட்டோட ஃபார்முலா. அப்போ சேல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 100 அப்படின்றத அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ 100 மைனஸ் கான்ட்ரிபியூஷன் நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இந்த 40, அந்த 40 எடுத்து இங்கே போடுறோம். அப்போ 100 மைனஸ் 40 உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 60. ஸோ இந்த வேரியபிள் காஸ்ட்டை நான் இங்கே ப்ராக்கெட்டில் எழுதியும் அசியூமிங் நோ சேஞ்ச். அதாவது நம்ம இப்போ வந்து நியூ கான்ட்ரிபியூஷன் அப்புறம் ஓல்டு கான்ட்ரிபியூஷன் அது மாதிரிலாம் சொல்கிறோம். பட் வேரியபிள் காஸ்ட்டுக்கு நம்ம எந்த சேஞ்சுமே போடாமல் தான் நம்ம இங்கே எழுதுகிறோம்.
ஸோ ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு எந்த சேஞ்சுமே கொடுக்காததுனால நம்மளுக்கு வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து நம்ம அதே வேல்யூலே இருக்கிற மாதிரி தான் நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ணி போடுறோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து நியூ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த நியூ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த வேரியபிள் காஸ்ட் தேவை, அதே மாதிரி நியூ சேல்ஸும் தேவை. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நியூ சேல்ஸ். ஸோ நம்மளுக்கு நியூ கான்ட்ரிபியூஷன் வேணும்னா அதுக்கு ஃபார்முலா நியூ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். நார்மலாக கான்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா தெரியும்ல, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். அதை வந்து நம்ம இங்கே நியூவாக நம்ம போடுறோம் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே வேரியபிள் காஸ்ட் ஏன் நியூ போடலன்னு உங்களுக்கு தெரியும். வி ஹேவ் அசியூம் தட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி வேரியபிள் காஸ்ட். அதனால நம்ம ஸோ இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும், பட் சேல்ஸுக்கு வேல்யூ தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம நியூ சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் ஆப்ஷன் ஏ தான் நம்ம இங்கே போடுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ தானே நம்ம போடுறோம், 10% ரிடக்ஷன் இன் செல்லிங் ப்ரைஸ். அப்போ அந்த 10% ரிடக்ஷன் இன் செல்லிங் ப்ரைஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ நியூ சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம சேல்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக 100 அப்படின்னு வச்சுருக்கோம், -10. இந்த 10 எப்படி வந்தது அப்படின்னா அவங்க கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10% ரிடக்ஷன் இன் செல்லிங் ப்ரைஸ். ஸோ 10% ரிடக்ஷன் இன் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம வந்து 100ல் 10% போட்டோம் அப்படின்னா we will get 10. ஸோ ரிடக்ஷன் அப்படின்னாலே நம்ம மைனஸ் பண்ணணும். இதே இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணுவோம், ரிடக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம 100ல் 10% போட்டோம் அப்படின்னா 10. ஸோ 100 - 10 you will get 90 as the answer. ஸோ this is your new sales. இப்போ நியூ சேல்ஸ் கண்டுபிடிச்சதுனால அதை எடுத்து அப்படியே இதில் போட்டுடலாம். நியூ கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். நியூ சேல்ஸ் இங்கே கண்டுபிடிச்ச 90 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஆல்ரெடி நம்ம இங்கே அசியூம் பண்ணி வச்சிருக்கோம், தேர் இஸ் நோ சேஞ்சுன்னு அசியூம் பண்ணி வச்சிருக்கேன். 60 எடுத்து இங்கே போடுறோம், which is equal to 90 - 60 you will get 30 as your answer. இதுதான் நியூ கான்ட்ரிபியூஷன். ஸோ நியூ கான்ட்ரிபியூஷன் நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா பிவி ரேஷியோ கால்குலேஷனுக்கு வரும். ஸோ பிவி ரேஷியோ நம்ம இங்கே எதுக்காக கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் பிவி ரேஷியோ 40% அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்கே புதுசாக ஏன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிக்வயர்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நியூ பிவி ரேஷியோ தான் தேவை. ஸோ அது அடுத்ததான் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம எதுக்கு வந்து நியூ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் புதுசாக கண்டுபிடிப்போம், பிவி ரேஷியோ புதுசாக கண்டுபிடிப்போம், வேரியபிள் காஸ்ட் வில் பி சேம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேமாக தான் இருக்கும். கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு புதுசாக கண்டுபிடிச்சோமா, கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சாச்சு. சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் புதுசாக, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பிவி ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது கண்டுபிடிக்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம வந்து சேல்ஸ் போட்டுடலாம். அப்போ நியூ பிவி ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணணும் பாருங்கள். New contribution divided by new sales into 100. This is your formula. ஆல்ரெடி ரெண்டுமே இருக்குது. நியூ கான்ட்ரிபியூஷன் 30 போட்டுடுறோம், நியூ சேல்ஸ் 90 அதையும் போட்டுரும், இன்டூ 100. அப்போ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். ஸோ நியூ பிவி ரேஷியோ இஸ் 33.33% as your answer. So we have calculated the new PV ratio. இப்போ பாருங்கள், நம்ம பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரிக்வயர்ட் சேல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பார்ட் ஆஃப் தி சம் தான் ரிக்வயர்ட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை யோர் நியூ பிவி ரேஷியோ, இதுதான் உங்களோட ஃபார்முலா ஃபார் ரிக்வயர்ட் சேல். ஸோ இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது தட் இஸ் 40 அப்படின்றது இனிஷியலாக நம்ம கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச நியூ கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அது கிடையாது. இனிஷியல் கான்ட்ரிபியூஷன்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கான்ட்ரிபியூஷனோட வேல்யூ which is 40. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 40 தான் எடுத்து நம்ம இனிஷியல் கான்ட்ரிபியூஷனாக எடுத்து போகிறோம். டிவைட் பை யோர் நியூ பிவி ரேஷியோ. நியூ பிவி ரேஷியோ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், 33.33%. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே போட்டுறோம். ஸோ அப்போது நம்மளுக்கு ஆன்சர் பாருங்கள், 40 divided by 33.33% will give you 120%. ஸோ இதை வந்து நிறைய பேர் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. தட் இஸ் 40 divided by 33.33 மட்டும் போடுறீங்க. நீங்கள் வந்து பர்சன்டேஜும் சேர்த்துப்போம். whenever நீங்கள் பிவி ரேஷியோவை வந்து கால்குலேட் பண்ணும்போது அதை பர்சன்டேஜோட தான் நீங்கள் போகணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு 40 இருக்குது, 40 அப்புறம் டிவைடட் பை 33.33%. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 33.33 நம்ம பர்சன்ட்டை கொடுக்கணும். இதை கொடுக்காமல் மறந்துடுறீங்க, நம்ம வந்து பர்சன்ட் கொடுக்கணும். பர்சன்ட் கொடுத்தோம் அப்படின்னா which will give you your answer.
ஸோ 120.0 நம்மளுக்கு வந்துச்சு. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 120% அப்படின்றத எடுத்து போட்டாச்சு. இப்போ ஃபைனல் கால்குலேஷன் பாருங்கள். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் சேம் லெவலில் இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அப்போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ், நம்மளுக்கு சேல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக 100 அப்படின்றது தெரியும். ஸோ அப்போது ரிக்வயர்ட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச அந்த 120 மைனஸ் ஒரிஜினல் சேல்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இன் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? ரிக்வயர்ட் சேல்ஸ் 120 நம்ம கால்குலேட் பண்ண அந்த 120% மைனஸ் தி ஒரிஜினல் சேல்ஸ், நம்மளுக்கு 100 தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அந்த 100 நீங்கள் வந்து ஒரிஜினல் சேல்ஸ்னு கூட போடாமல் ஓல்டு சேல்ஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா 100 தான் நம்ம வந்து ஆல்ரெடி வச்சு, நியூ சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி இங்கே வச்சுருக்கோம், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்போது ஒரிஜினல் சேல்ஸ் ஒரு ஓல்டு சேல்ஸ், அதாவது 100 நம்ம போட்டோம். 100% 120% minus 100% will give you 20% as your answer for option A. ஸோ அப்போ 10% reduction in selling price அப்போது நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் டு மெயின்டைன் தி சேம் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். 40ல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 20% ஆஃப் சேல்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இன் பர்சன்டேஜ். கிளியராக? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி, அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச் தான். தட் இஸ் ஆப்ஷன் பி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 20% டிக்ரீஸ் இன் செல்லிங் ப்ரைஸ். ஸோ நம்ம ஆப்ஷன் ஏல வந்து 10% பார்த்தோம், இங்கே ஆப்ஷன் பியில் 20%. ஸோ நம்ம அதே ஃபார்மேட் இங்கே ஃபாலோ பண்ண அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒன்லி ஸ்மால் சேஞ்சஸ். நம்ம செல்லிங் ப்ரைஸ், நம்ம நியூ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, அதில் நம்ம 20% சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப். ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி நியூ கான்ட்ரிபியூஷன் இஸ் நியூ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு நியூ சேல்ஸ் வேணும். ஸோ நியூ சேல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 100 மைனஸ் 20 அப்படின்றது 20% டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 into 20% you will get 20. 100ல் 20 போயிடுச்சு அப்படின்னா you will get 80 as your answer. டிக்ரீஸ்னால நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ப்ளஸ் போட்டுருவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பிவி ரேஷியோ தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஆப்ஷன் பியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேரியபிள் காஸ்ட் அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கால்குலேட் பண்ணதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் சேஞ்ச் ஆகும், தட் இஸ் சேல்ஸ் கால்குலேஷன் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதனால் நம்மளுக்கு வந்து பிவி ரேஷியோவும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதை மட்டும் தான் பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிச்சோம், சேல்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். நெக்ஸ்ட்டு பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பிவி ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பாருங்கள். நியூ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை தி நியூ சேல்ஸ் இன்டூ 100. அப்போ நியூ கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்ச 20 டிவைடட் பை நியூ சேல்ஸ் 80 into 100 which will give you 25% as your answer. ஸோ அப்போ இப்போ இது கிடச்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்தராக ரிக்வயர்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். ரிக்வயர்ட் சேல்ஸ் பாருங்கள், இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை நியூ பிவி ரேஷியோ. ஸோ இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக 40 அப்படின்றது தெரியும். ஸோ அதை போட்டாச்சு. டிவைடட் பை இப்போ கண்டுபிடிச்ச பிவி ரேஷியோ 25%, அதை நம்ம போட்டோம் அப்படின்னா 160% கிடைக்கும். ஸோ இதுவும் அகெயின் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் 14 எழுதிக்கோங்க, டிவைடட் பை 25% போட்டுக்கோங்க. ஸோ யூ கெட் 160 as the answer. அதை தான் எடுத்து இங்கே போடணும், பர்சன்டேஜ் கால்குலேஷன். ஸோ பர்சன்டேஜ் நம்ம போட்டுக்கணும். ஓகே, அட் லாஸ்ட் நம்மளோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபார்முலா ரிக்வயர்ட் சேல்ஸ் டிவைடட் பை ஓல்டு ஒரிஜினல் சேல்ஸ். ஸோ ரிக்வயர்ட் சேல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண 160% மைனஸ் யோர் ஒரிஜினல் சேல்ஸ் விச் இஸ் 100. நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கா 100%. அப்போ 160ல் மைனஸ் 100 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ வரும் அப்படின்னா 60% as the answer. ஸோ 60% is your required increase in sales. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் சேமாக இருக்கணும் அப்படின்னா this is your answer. கொஸ்டின் நம்பர் 18ல் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் ஏக்கு வந்து 20% நம்மளுக்கு இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் பண்ணலாம். அண்ட் கொஸ்டின் 18ல் வந்து ஆப்ஷன் பியில் வந்து 60% இன்க்ரீஸ் நம்ம பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 18 உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான் இதில் வந்து நம்ம வந்து நியூ கான்ட்ரிபியூஷன் அண்ட் நியூ பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு சேல்ஸ் தேவை, சேல்ஸும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கிளியர் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா 18th ப்ராப்ளமை நம்ம ஈஸியாக அட்டைன் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 19. வாட் இஸ் த பிரேக் ஈவன் பாயிண்ட் வென் பிவி ரேஷியோ இஸ் 40% அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் 5 lakh அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பிஇபியோட ஃபார்முலா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் பிஇபி? ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 19th கொஸ்டின். ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ தான் உங்களோட பிஇபியோட ஃபார்முலா. ஸோ இது வந்து இட் இஸ் இன் யோர்
ருபீஸில் இருக்குது, இன் ருபீஸ் அப்படின்றத நம்ம எழுதிப்போம். இதே இன் யூனிட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கான்ட்ரிபியூஷன் per யூனிட் அப்படின்றத நம்ம கீழே எழுதுவோம். ஸோ இங்கே வந்து கொஸ்டினில் நம்மளுக்கு ருபீஸில் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கனால இன் ருபீஸ் மட்டும் போட்டால் போதும். அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ நம்ம போடணும். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொஸ்டின்லேயே 5 lakh கொடுத்துருக்காங்க. 5 lakh டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ பிவி ரேஷியோ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜோட தான் போடணும். ஸோ 40%. ஸோ இந்த 40% எப்படி அப்படின்னா 5 lakh divided by 40 divided by 100, இதுதான் 40%. ஸோ இந்த 100 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே மேலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ மேலே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இன்டூ 100 ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இங்கே இப்படி போட்டிருக்கேன். ஸோ அதை நான் வந்து இங்கே கிளியராக எழுதி காமிச்சிட்டேன் எப்படி 100 இங்கே வந்தது அப்படின்றது. ஸோ 40% அப்படின்றத 100ஓட சேர்த்து தான் நம்ம போடணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயும் போலே நீங்கள் வந்து போடுவீங்கள்ல, தட் இஸ் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்படியும் எழுதியிருக்கேன் பாருங்கள். 5 lakh டிவைடட் பை 40% நீங்கள் போடலாம். that is 5 lakh divided by 14 போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் 12,50,000 வந்துடும். இப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஷோயிங் யூ ஆல் how we can calculate it. So final answer is rupees 12,50,000. எல்லா இன்ஃபர்மேஷனும் கொஸ்டின்லேயே இருக்குது, நம்ம ஈஸியாக போட்டலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். கொஸ்டினை வந்து நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன். how many units should be sold to break even if fixed cost is 10 lakh, selling price per unit is rupees 50 and variable cost is rupees 30. ஸோ இங்கே வந்து எல்லாமே per யூனிட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா எப்படி எழுதணும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு? ஸோ ஃபார்முலா பாருங்கள், ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் per யூனிட் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் இன் யூனிட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இன் ருபீஸ் பார்த்தோமா, இது வந்து இன் யூனிட்ஸ். அப்போது ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் per யூனிட். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் யோர் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் per யூனிட். கிளியரா? இது ரெண்டுமே per யூனிட்டில் இருக்கிறத தான் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம். அப்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் 50, வேரியபிள் காஸ்ட் 30. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50 minus 30. செல்லிங் ப்ரைஸ் 50, வேரியபிள் காஸ்ட் 30, which will give you 20 as the answer. So this is your contribution. இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொஸ்டின்லேயே 10 lakh கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அப்படியே ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ பிஇபி 10 lakh டிவைடட் பை 20 which will give you 50 as your answer. ஸோ ஹோப் இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 ப்ராப்ளம் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 18, 19 and 20. கொஸ்டின் நம்பர் 18ல் ஒரு ட்ரிக்கியான கொஸ்டினாக இருந்தாலும் இன்டைரக்ட் கொஸ்டின் இருந்தாலும் நம்ம வந்து அதை எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றத பார்த்தோம். நீங்கள் வந்து ப்ரொசீஜரை பாருங்கள், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை போடுறது அப்படின்றத பாருங்கள். நியூ கான்ட்ரிபியூஷன், நியூ சேல்ஸ் ஆஸ் வெல் அஸ் நியூ பிவி ரேஷியோ நம்ம அதில் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 18ல் 2 ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19ல் பிஇபி இன் ருபீஸ் பார்த்தோம். ஸோ அது இங்கே இருக்குது பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஇபி இன் யூனிட்ஸ் பார்த்தோம். ஸோ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அடுத்தடுத்த வீடியோ லைன் பை லைனாக அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வருது. ஸோ மேக் ஷூர் யூ ஃபாலோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் so that it will be helpful for you in understanding the concept as well as gaining more marks. So thank you for watching. We'll see you in my next video. Thank you.